உலகத்திலேயே அமெரிக்க டாலர் அப்புறம் பிரிட்டிஷ் பவுண்டு இது இரண்டையும் தான் அதிக அளவுல கள்ள நோட்டுகளா அச்சடிக்கிறாங்க. குறிப்பா பிரிட்டன்ல 30 நோட்ல ஒரு நோட்டு கள்ள நோட்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்தியாவுல 10 லட்சம் நோட்ல 7 நோட்டு கள்ள நோட்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப என்ன திடீர்னு கள்ள நோட்டு பத்தி பேச வேண்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். அகமதாபாத்ல ஒரு வெள்ளை நிற சொகுசு கார் ரோட்ல வேகமா போயிட்டு இருந்தது. போலீஸ்காரங்க சாதாரணமா மறிச்சு காரை திறந்து பார்த்திருக்காங்க. உள்ள ஒரு யோகா குரு இருந்திருக்காரு. சரி, காரையும் சோதனை போடலான்னு திறந்து பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. 2,38 லட்சம் ரூபாய் மதிப்புல பணம் இருக்குது. அதுவும் புது நோட்டுகள் எல்லாமே. ஒத்து பார்த்தா கள்ள நோட்டு. என்னடா ஆன்மீக குரு கார்ல கள்ள நோட்டு இருக்கே, இப்படி கட்டுக்கட்டா அப்படின்னு விசாரிச்சா இவங்க ஆன்மீக ஆசிரமத்துக்குள்ள ஒரு கள்ள நோட்டு தொழிற்சாலைய இயக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு மாநில பிரச்சனையா நம்ம கடந்து போக முடியாது. ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு வேலை, சதி வேலை. யார் இந்த யோகா குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத்தோட ராஜ்கோட்டை சேர்ந்த பிரதீப் ஜோட்டாங்கியா. ஆரம்பத்துல இவர் ஒரு முடி வெற்ற சலூன் வச்சிருந்தாரு, சின்ன சலூன். திடீர்னு யோகா கத்துக்கிட்டு ஆன்மீகவாதியா மாறிட்டாரு. பிறகு சூரத் பக்கத்துல ஸ்ரீ சத்யம் யோகா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை வச்சாரு. ஆசிரமத்தை சுத்தி 15 அடி உயரத்துக்கு மதில், பிறகு மின்சார வேலி அப்படின்னு அந்த ஆசிரமம் யாருமே நெருங்க முடியாத ஒரு இடமா மாறுச்சு. இந்த பிரதீப் ஜோட்டாங்கியாவை ஒரு சில பேருக்கு நினைவுல இருக்கலாம். 2018ல தற்கொலை முயற்சி பண்ணி பரபரப்பா செய்திகள்ல இடம் பிடிச்சாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, என் சீடர்கள் எனக்கு தொல்லை கொடுக்கறாங்க, ஒரே மன அழுத்தமா இருந்துச்சு, அதனாலதான் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன்னு பூச்சி மருந்து குடிச்சு ரொம்ப பரபரப்பை கிளப்பி விட்டாரு. ஆனா நேத்திக்கு கைது செஞ்சப்ப அந்த மாதிரி எதுவும் பண்ணல, என்னோட கர்ம வினை தான் என்னை இங்க கொண்டு வந்துச்சு அப்படின்னு தத்துவத்தை பேசிட்டு அமைதியா இருந்தாரு. ஏன் கள்ள நோட்டு அடிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன தேடி வர்ற ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பணம் இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் கள்ள நோட்டு அடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொன்னாரு. சரி, சொல்றது உண்மையா இருக்குமோன்னு போலீஸ்காரங்க ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் வரிசையா ரேஸ் குதிரைங்க நிக்குது, இன்னொரு பக்கம் வரிசையா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்கள் நிக்குது. அப்ப போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, இவர் ஏழைங்களுக்கு சாப்பாடு போட கள்ள நோட்டு அடிக்கல, அவர் வசதியா வாழ்றதுக்கு தான் கள்ள நோட்டு அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஆன்மீக குருவா இருக்க இவருக்கு கள்ள நோட்டு தொழில்நுட்பம் எப்படி தெரிஞ்சது, அதுக்கான கருவிகள் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக அவங்க நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. சாதாரண பிரிண்டர் எல்லாம் இதுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற கருவிகள் அப்படின்ற பேர்ல பிரிண்டிங் மிஷின்களை துண்டு துண்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆசிரமத்துக்கு உள்ளேயே வச்சு அசெம்பிள் பண்ணிருக்காங்க. இதனால அரசாங்கத்தோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே அவங்க வரல. அப்புறம் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு தேவையான உயர்தர காகிதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீனாவில இருந்து வாங்கியிருக்காங்க. பணத்தை வங்கிகள் மூலமா கொடுத்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பணத்தை கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ரொம்ப சரியா ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு இந்த புதிய 500 ரூபாய் நோட்ல ஜொலிக்கிற பாதுகாப்பு இழை இருக்குல்ல, செக்யூரிட்டி த்ரெட், அதுக்காகவே தனியா ஒரு பிளாஸ்டிக் இழைய வாங்கி அதை பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு கிராபிக்ஸ் மென்பொருள் மூலமா அசல் நோட்டோட வாட்டர் மார்க்கை 90% துல்லியமா கொண்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது குஜராத்ல. இப்போதைக்கு குஜராத் மாநிலம் தான் கள்ள நோட்டு பறிமுதல்ல இந்தியாவுல முதலிடத்துல இருக்கு. ஆர்பிஐ கொடுக்கிற தரவுகளை பாத்தீங்கன்னா 2023-24 மட்டும் 2,17,000 கள்ள நோட்டுகள் இந்தியாவுல கண்டறியப்பட்டிருக்கு. இதுல 500 ரூபாய் நோட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 38% அதிகரிச்சிருக்கு. பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க இல்லையா, டிமானிட்டைசேஷன், அதுக்கு பிறகே 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் நாடு முழுசும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், வெளிநாடுகள்ல இருந்து தான் கள்ள நோட்டு வருது அப்படின்னு. உள்நாட்டிலையும் நிறைய கள்ள நோட்டுகள் அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்த நிகழ்வு மூலமா தெரியுது. ஆனா நம்மளை விட நம்ம நாட்டு நோட்டை யாரு ரொம்ப தரமா அடிக்கிறாங்க தெரியுமா, பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்ல இருந்து வர்ற கள்ள நோட்டுகளை ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால எச்சரிக்கையா இருங்க. ஒரு நோட்டை வாங்கும் போது அதோடைய பாதுகாப்பு இழை, வாட்டர் மார்க் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வாங்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க கள்ள நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் பதற்றமா இருக்கு இல்ல. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இது வரைக்கும் அந்த கள்ள நோட்டுகளை பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட சிக்கி இருக்குதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.